Hello viewers, welcome back to Mayil Academy Neet YouTube channel. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு ப்ரியாரிட்டியில் கிடைக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதாவது நம்ம நீட் அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று. இன்னொரு ஒரு குட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது இந்த நீட் 2022க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த அகாடமியோடைய குட் நியூஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா neet.nta.nic.in வெப்சைட்டில் போனீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் 1st May 2022 எக்ஸ்டெண்டிங் த லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2022 அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இது வரைக்கும் May 6th தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீட் யூஜி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு May 6th லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அது May 15th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதனால் சார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். ஓகே. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் அப்படிங்கிறது ஒன்று கேன்சல் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு பாருங்கள். As per Section 14 of the National Medical Commission Act 2019 பிரகாரம் the NEET UG has to be conducted as a common and uniform national eligibility cum entrance test for admission to undergraduate medical education in all medical institution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீட்டுக்கு ஒரு சட்டமே உருவாகியிருக்காங்க. ஓகேவா? அக்கார்டிங் டு செக்ஷன் 14 in 2019 பிரகாரம் இந்த சட்டத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதிலிருந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா காலேஜஸ்க்கும் கம்பல்சரி அப்படிங்கிறதுனால நீட் இல்லாமல் எந்த ஒரு மெடிக்கல்லையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் இன்ஃபர்மேஷனும் இந்த பப்ளிக் நோட்டீஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2022 இஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகே. இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. May 6th வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எதனால் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நர்சிங் காலேஜஸ்க்கு நீட் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஓகே. இது வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஓகே. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 6 காலேஜுக்கு மட்டும், அதாவது பூனே, கொல்கட்டா, மும்பை, நியூ டெல்லி, லக்னோ, பெங்களூர், இந்த 6 காலேஜஸில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு நீட் கம்பல்சரி. அதுவும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு நீட் வந்து 2022 கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 220 சீட்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங்க்கு கிடையாது. ஓகே. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இன் ஃபியூச்சரில் பிஎஸ்சி நர்சிங்க்கும் நீட் கம்பல்சரி ஆகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், அதனுடைய ப்ரிலிமினரி ஸ்டேஜாக 6 காலேஜஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்த ஒவ்வொரு காலேஜஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீட்டை வந்து கம்பல்சரி கொண்டு வருவாங்க. இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த அப்ளிகேஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களும் இப்போ வந்து ஃபில் பண்ணக்கூடிய கட்டாய சூழ்நிலையில் இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் டேட் வந்து வேணும் இல்லையா. அதுக்காக May 15 வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ரிசீவ் பண்ணுறதுக்கு 15th May அப் டு 9 PM வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். அதோடைய ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு 15th May அன்னைக்கு நைட்டு 11 o'clock 50 minutes. ஓகே. அதாவது 12 மணிக்கு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபீ பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1st May அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குட் நியூஸ். ஓகே. இன்னொரு ஒரு குட் நியூஸ் நம்ம அகாடமி சார்பாக நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரம்ஜான் அண்ட் அக்ஷய திருதியை ஃபெஸ்டிவல் ஆஃபராக கிராஷ் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 18,500லேருந்து 15,000 நம்ம பே பண்ணால் போதும். பார்த்தீங்களா? நம்ம பிரான்ச்சு சேலம், ஓமலூர் தாலுக்கு அண்ட் தென் சென்னை 3 பிளேஸில் இருக்குது. இந்த 3 பிளேஸில் நீங்கள் எங்கே அட்மிஷன் பண்ணிங்கனாலும் சரி, கிராஷ் கோர்ஸ்க்காக 15,000 பே பண்ணாலே போதும். இந்த 15,000லேயே உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராக்டிஸுமே நம்ம பண்ணி தருவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மைல் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். ரம்ஜான் அண்ட் அக்ஷய திருதியை ஃபெஸ்டிவல் ஆஃபராக 18,500 இருக்கக்கூடிய பேக்கேஜ், கிராஷ் கோர்ஸ் பேக்கேஜ் 15,000க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 பிரான்ச்சஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகும். சேலம் ஏவிஆர் சர்க்கிளில் ஒரு பிரான்ச் இருக்குது, ஓமலூர் தாலுக் ஆஃபீஸில் ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னொன்று சென்னை பிரான்ச். இந்த 3 பிரான்ச்சில் நீங்கள் எங்கே அட்மிஷன் பண்ணிங்கனாலும் இந்த 3 டேஸ், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இந்த 3 டேஸில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா 15,000 பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.